உண்மையான கம்யூனிஸ்ட் எங்கள் அப்பாங்கிறார். அவங்க அப்பா வந்து உண்மையான கம்யூனிஸ்டான். பாவீங்களா, 1,76,000 கோடியை கொள்ளையடித்து வெளிநாட்டு எல்லாம் கம்பெனிகள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போய் உண்மையான கம்யூனிஸ்டுக்காரன்னு சொன்னீங்கன்னா, உண்மையான கம்யூனிஸ்டுக்காரன் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறான் 20 கோடி 30 கோடின்னு எலெக்ஷனுக்கு. நீங்கள் ஊரை பூரா கொள்ளையடித்து ஆயிரக்கணக்கான 30,000 கோடிங்கிறாரு பிடிஆர். ஆனால் லட்சம் கோடி பல லட்சம் கோடியை தாண்டிட்டீங்க. உங்களை போய் உண்மையான அதுவும் கருணாநிதியை போய் உண்மையான கம்யூனிஸ்ட் எங்கள் அப்பாங்கிறார். உண்மையான கம்யூனிஸ்டா கருணாநிதி அப்படின்னா? கருணாநிதி எப்படின்னா உங்களுக்கு தெரியாது. எல்லா கம்பெனிகள்லேயும் போய் திமுக இது ஆரம்பிச்சு சொல்வார். யூனியன், திமுக யூனியன். இப்போ பிஎன்சி மில்ஸ்னு ஒரு இது இருந்தது. அதில் அப்போ அந்த காலத்தில் 17,000 18,000 பேர் வேலை போச்சு. அந்த பிஎன்சி மில்ஸ்ன்னு இருக்கும்போது அங்கேயே சங்கங்கள் இருந்தது. இவர் ஒரு சங்கம், திமுக சங்கம்னு உருவாக்கி அந்த மேனேஜ்மெண்ட்டு பாவம் 17,000 பேருக்கும் வேலை போச்சு. ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை, உபத்திரவம் தான் செய்தார். அந்த கம்பெனி மூடுறதுக்கு என்னென்ன வழி அன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தார், அத்தனை தொழிலாளர்களையும் காட்டி கொடுத்தார். அடுத்து வாங்க, இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் அத்தனை பேரும் பாவம் பென்ஷன் பணம் செட்டில் ஆகாமல் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பாவை கம்யூனிஸ்ட்டுங்கிறீங்களே, உங்கள் இயக்கத்தை கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருக்கிறீங்களே, போக்குவரத்து தொழிலாளர் இப்போ பென்ஷன் இது கிடைக்காமல் இருக்கானே, அவங்கள பார்க்குறதுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கு வக்கு இருக்கு அவங்களுக்கு. ஸ்டாலின் உங்களை கம்யூனிஸ்ட்டு பெருமையாக சொல்கிறீங்களே, அத்தனை அரசு ஊழியனும் வேலை நிறுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு வாக்குறுதியை கொடுத்துட்டு அடுத்த எலெக்ஷனில் கவிழ்க்காமல் விடமாட்டோம்னு சபதம் செய்கிறாங்க தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் காரி துப்புறாங்க. வெக்கமாக இல்லை? நாங்கள் கம்யூனிஸ்ட்டு, எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு, நீங்கள் கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லையா? தொழிலாளர்களுக்கு வாழ்க்கையை பாதிக்க வச்சுட்டு